ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தியரி ஆஃப் டயாமேக்னட்டிசம் அண்ட் பேராமேக்னட்டிசம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு லாஞ்சுவன்ஸ் தியரி ஆஃப் டயாமேக்னட்டிசம். இதில் ஈக்குவேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று கூலம்பிக் ஃபோர்ஸு. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகுது. ஸோ இது மாதிரி ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானுடைய ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆங்குலர் வெலாசிட்டி, அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ZE² டிவைடட் பை 4/ε0 mr3. அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி சொல்லிட்டேன் அந்த எலக்ட்ரானோட இது. அடுத்தது வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட்னா கரண்ட் இன்ட்டு ஏரியா. ஸோ இங்கே என்ன ஈக்குவேஷன் வருது அப்படின்னா m = கரண்ட் இன்ட்டு ஏரியா equal to E ω0 r²/2. இதான் அந்த எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட். அடுத்தது மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. அதனால் FL ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, -EV × B. இதில் கிராஸ்ன்றது சைன் தீட்டா. இதில் வந்து பர்பண்டிகுலராக இருந்தால் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் நம்ம 90 டிகிரி போடுவோம். தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா EVBன்னு வரும். வின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா r⍵. தீட்டா வந்து 90 டிகிரி. இந்த கிராஸ்ன்றது சைன் 90 டிகிரி போட்டிங்கன்னா ஒன்றாயிடும். அப்போ EVBன்னு வரும். V பதில் r⍵ போட்டால் நம்மளுக்கு EB r⍵ இருக்கும். அடுத்தது அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது இல்லை, அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. கண்டிஷன் ஆஃப் ஸ்டேபிள் மோஷன். கண்டிஷன் ஆஃப் ஸ்டேபிள் மோஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ω² plus EB/m omega minus ZE² 4/ε0 mr³ = 0. இதான் அந்த எலக்ட்ரானுடைய கண்டிஷன் ஆஃப் ஸ்டேபிள் மோஷன்னா இது இருக்கணும். அடுத்து இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஒமேகா = ± ω0 - EB/2m அப்படின்னு வரும். தியரம். இதில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, BA ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எடுத்துக்கிறேன். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி செட்டப் precessional motion of the electron orbit with angular velocity அப்படின்னா இந்த லார்மார் தியரம்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரிசிஷனல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெலாசிட்டியில் அதை லார்மார் தியரம்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்னன்னா ஃப்ரீக்வன்சி, அந்த எலக்ட்ரானோட ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னா சேஞ்ச் இன் frequency of the electron delta n equal to -EB/4πm. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகுது அந்த எலக்ட்ரானோடது அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு நான் எழுதுறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதை என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அது என்ன வரும்னா -BE² r² டிவைடட் பை 4mனு வரும். அப்போ மேக்னடைசேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அப்படியே வரும். n டைம்ஸ் போட்டுக்கணும். BE² சம்மேஷன் எல்லாத்தோடது r²/4m அப்படின்னு எழுதணும். இதில் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி ஓரியன்ட் ஆகாது. பர்பண்டிகுலராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
all the electron orbits are not oriented normal to the magnetic field. நார்மலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இப்போ நார்மலாக இருக்குது, ஓரியன்ட் ஆகிறது நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓரியன்ட் ஆகிறது நார்மலாக இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 4mனு கீழே வராது. இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த r² 2/3 r² ரீப்ளேஸ் ஆகுது. எப்போ பர்பண்டிகுலர், அதாவது பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இது -nPe² summation of r² divided by r² மட்டும் 2/3 r² ரீப்ளேஸ் ஆகும் பர்பண்டிகுலராக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அப்போ இதை மாதிரி ஈக்குவேஷன் வரும். 6 மட்டும் மாறும். அப்போ மேக்னடைசேஷன் என்ன, லாஞ்சிவன்ஸ் தியரியை வச்சு நம்ம டயாமேக்னடைசத்துக்கு என்ன மேக்னடைசேஷன் கால்குலேட் பண்ணியிருக்கிறோன்னா -nPe² summation of r² / 6m. இதான் ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம சசப்டிபிலிட்டியும் கால்குலேட் பண்ணலாம். psi is equal to m/h. இப்போ m/hனா m ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், h இருக்குது. இப்போ நம்ம m/h போட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு எழுதுகிறேன். -μ0 e² divided by 6m n டைம்ஸ் போட்டு z r² வரும். சைன்றது m/h அப்படின்னு வச்சு நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா இதை மாதிரி ஈக்குவேஷன் வரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த psi வந்து எதுக்கெல்லாம் இண்டிபெண்ட், இப்போ இது எல்லாத்தையும் அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. எதுக்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் இதில் இல்லை, அதனால் psi இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த சைன்றது இண்டிபெண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. அடுத்தது லாஞ்சிவன்ஸ் தியரி வந்து எதுக்குன்னா பேராக்கு. லாஞ்சிவன்ஸ் தியரி பார்த்திங்கன்னா பேராக்கு. இதிலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ஐயும் சையும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் மெயினாக இம்பார்ட்டனாக அதே மாதிரி உங்களுக்கு நான் ஈக்குவேஷன் சொல்கிறேன். இதில் m என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மெயினாக எழுதணும் 0 to π m cos θ dn. இதில் dnோட வேல்யூ என்ன அப்படின்னா ce alpha cos θ sin θ dθ. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dnோட வேல்யூ. இது வந்து ப்ராக்கெட், இந்த இன்டெகிரேஷனுக்குள்ளே m cos θ dn வருது. இந்த dnனா என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன். இதில் இங்கே ஆல்ஃபான்னு இருக்குல்ல, ஆல்ஃபா மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv/kt வந்து ஆல்ஃபா. இப்போ இந்த m cos θ dn எழுதியிருக்கேன்ல, நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக இந்த மேக்னடைசேஷன் என்ன வரும் அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் வரும். அதாவது m is equal to cm, c கான்ஸ்டன்ட் இங்கே -1 to +1 x e power alpha x dx அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ இது எல்லாமே நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம், ஆல்ஃபா எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இன்னும் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு m வந்து என்ன வரும்னா mn e power alpha plus e power minus alpha divided by e power alpha minus e power minus alpha. அது இல்லாமல் இங்கே -1/alphaன்னு வரும். ஸோ நாங்கள் எல்லாமே எழுதலை, இம்பார்ட்டனாக கொஞ்சம் ஸ்டார்டிங் உள்ள ஈக்குவேஷன் மட்டும் நான் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்னடைசேஷன் காமனாக ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் dn என்ன, ஆல்ஃபா என்னன்னு சொல்லியிருக்கேன், m இதை மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும், இன்பிட்வீனில் டெரைவ் பண்ணும்போது ஃபைனலாக இதை மாதிரி ஒரு இது வரும். இதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது என்னென்னா mn போட்டு இது மேக்ஸில் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், e power alpha plus e power minus alpha divided by e alpha minus e power minus alphaனா என்னென்னா cot h alpha மைனஸ் இந்த 1/alpha போட்டுக்கணும். ஸோ இது என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா mn l alpha அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதில் இந்த எல் ஆல்ஃபான்றது என்ன, இந்த காட் ஹச் ஆல்ஃபா -1/alpha தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இதுதான் லாஞ்சிவன் ஃபங்க்ஷன். எல் ஆல்ஃபா மட்டும் என்ன, லாஞ்சிவன் ஃபங்க்ஷன். அடுத்தது இந்த எம்முக்கும் ஆல்ஃபாவுக்கும் ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கிராஃப் எப்படி வருது அப்படின்றத நான் இங்கே வரைகிறேன். இது என்ன அப்படின்னா இது எம்மு, இது ஆல்ஃபா.
ஸோ கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வருது கிராஃபு. ஸோ இதுதான் இனிஷியல் வேல்யூ. இனிஷியலாக இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சேஞ்ச் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத போட்டுக்கிறாங்க. இதுதான் mn. ஸோ எம்முக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள கிராஃப் இது தான், வேரியேஷன் கிராஃப் இது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எம்முக்கும் ஆல்ஃபாக்கு போட்டிருக்கேன். இனிஷியல் வேல்யூ எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதில் 2 கேஸ் இருக்குது, கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு 2 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 1. இப்போ கேஸ் 1 என்ன அப்படின்னா எல் ஆல்ஃபா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன், அதாவது அட் லோ டெம்பரேச்சரில். இல்லாட்டி என்ன சொல்லலாம், லார்ஜ் அப்ளைடு ஃபீல்டில். எல் ஆல்ஃபா நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், லோ டெம்பரேச்சரில் இல்லாட்டி லார்ஜ் அப்ளைட் ஃபீல்டு. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா எம் கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என்எம்னு வருமா? ஏன்னா நான் ஈக்குவேஷன் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் எம்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், என்எம் எல் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ எல் ஆல்ஃபா பதில் 1ன்னு போடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்காக எம் வந்து ஈக்குவல் டு என்எம் தான் வரும். இப்போ இதில் என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனில் சேச்சுரேஷன் ரீச் ஆகும். அதே மாதிரி எல்லா டைபோல்ஸும் அட்டாமிக் டைபோல்ஸும் எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படின்னா பேரலாக இருக்கும். இதில் சேச்சுரேஷன் ரீச் ஆகுது when all the atomic dipoles are parallel to the magnetic field. ஸோ சேச்சுரேஷன் ரீச் ஆகுது, அட்டாமிக் டைபோல் எப்படி இருக்குது, பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எல் ஆல்ஃபா வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எல் ஆல்ஃபா 1 எடுக்கிறதுக்கு என்ன சுச்சுவேஷன்னா லோ டெம்பரேச்சர் லார்ஜ் அப்ளைட் ஃபீல்ட், அதில் அப்ளை பண்ணி நம்ம என்னன்னு போட்டிருக்கோம். அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் நார்மல் கண்டிஷனில், அண்டர் நார்மல் கண்டிஷன். இதில் ஆல்ஃபா எப்படி இருக்குன்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். நார்மல் கண்டிஷனில் ஆல்ஃபா வந்து இதில் வெரி ஸ்மாலாக இருக்கும். இதில் வந்து எல் ஆல்ஃபா நாங்கள் 1ன்னு இருக்கா, இங்கே அப்ராக்சிமேட்டாக ஆல்ஃபா பை 3ன்னு வரும். அதாவது என்ன அப்படின்னா இந்த எல் ஆல்ஃபா இருக்குல்ல, காட்டு ஹச் ஆல்ஃபா -1 ஆல்ஃபா, அது வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்னா ஆல்ஃபா பை 3ன்னு வரும். அப்போ எம் ஈக்குவல் டு என்ன என்னம்மா, எல் ஆல்ஃபாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல அங்கே 1 இருந்துச்சு, இங்கே ஆல்ஃபா பை 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஆல்ஃபா எல்லா வேல்யூஸ் போட்டுட்டு ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா என்எம் ஸ்கொயர்ட். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்எம் ஸ்கொயர்ட் ஃபைனலாக பி பை 3kTன்னு வரும். இப்போ நீங்கள் ஃபர்தராக பிக்கு பதிலாக μ0Hன்னு ஃபார்முலா இருக்குது, அதை கூட போட்டுக்கலாம். μ0H டிவைடட் பை 3kT அப்படின்னு போட்டுக்கலாம். இது எம்மோட இது எம்ன்றது என்னங்க சொல்லியிருக்கேன், என்எம் ஸ்கொயர் μ0H 3kT அப்படின்றத போட்டிருக்கேன். சைன்றது என்ன, எம் பை ஹச். சைன்றது எம் பை ஹச். நம்ம டயாவில் போட்ட மாதிரி அதில் ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 3kTன்னு வரும். இல்லை டீயை தவிர மற்ற எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. சின்றது என்ன அப்படின்னா μ0 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 3kன்றது தான் சி. சின்றது என்னன்னா கியூரி கான்ஸ்டன்ட். அப்போ என்ன எழுதலாம், நம்ம சையை வந்து சி பை டீன்னு எழுதலாம். இதுதான் கியூரிஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். இந்த லாஞ்சுவன்ஸ் தியரியோடைய ஃபெயிலியருக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபெயிலியரில் ஃபஸ்ட்டு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எதை மாதிரி அப்படின்னா பேராமேக்னெட்லேயே இந்த மாதிரி உள்ள சப்ஸ்டன்ஸ்க்கெலாம், அதாவது ஹைலி கம்ப்ரஸ்டு இதை மாதிரி பேராமேக்னெட்டிக் உள்ள மெட்டீரியல் எல்லாத்துக்குமே என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஹைலி கம்ப்ரஸ்ட் அண்டு கூல்டு கேஸஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதேமாதிரி வெரி கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், வெரி கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஆஃப் சால்ட்ஸ், இதே மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இது வந்து இப்போ இது பேராக்கும் ஒரு ஃபெர்ராக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. குட் அக்கவுண்ட்
intimate relation between para and ferro. இப்போ எது என்ன சொல்லியிருக்கேன் உங்கள் க்யூரிஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இதோடைய ஃபெயிலியர் என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த க்யூரிஸ்லாவோட மாடிஃபிகேஷன், க்யூரிஸ் வைஸ்லான்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதுக்கு வந்து என்ன நேம் அப்படின்னா வைஸ் மாடிஃபிகேஷன். இந்த வைஸ் மாடிஃபிகேஷனில் மெயினாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இந்த லான்ச்மேன்ஸ் தியரி வந்து ஸ்ட்ரிக்டாக எதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுங்க. ஆனால் லான்ச்மேன்ஸ் தியரி வந்து கேஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், மாலிகுல்ஸ்க்கு இடையில் உள்ள மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நெக்லிஜிபிளாக இருக்கும். மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் வந்து டு பி நெக்லிஜிபிளாக இருக்கும். இதில் மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் நெக்லிஜிபிளாக இருக்குது. அதே மாதிரி அந்த கேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதுவே வந்துட்டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸில் லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸில் எப்படி இருக்குன்னா இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். இன்ட்ராக்ஷன் மேபி லார்ஜாக இருக்கும். 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று கேஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், இன்ட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கிறது, இன்ட்ராக்ஷன் மேபி லார்ஜாக இருக்கிறது லிக்விடு சாலிடுக்கு அது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த ரொம்ப அதாவது இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி அப்ளிகபிள்னு சொல்லியிருந்தாலுமே மெனி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த லா வந்து ஒபே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கியூரி வைஸ்லாம் சொல்லியிருக்கேன். psi is equal to c divided by t minus theta. அதாவது மெனி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த லாவை ஒபே பண்ணுது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தன் தி கியூரி டெம்பரேச்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மெனி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த லாவை ஒபே பண்ணுது. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா லான்ச்மேன்ஸ் தியரி ஆஃப் பேராமேக்னட்டிசம். அதாவது உங்களுக்கு டயாக்கு லான்ச்மேன் தியரியும் பேராக்கும் லான்ச்மேன் தியரியும் முடிச்சிட்டேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.